வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஷ் ஒன்று செஞ்சு காமிக்க போறேன். ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது, நீங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு டிஷ்ஷு என்ன அப்படின்னா பாவக்காவை வச்சு தான். பாவக்காய் வச்சு பொதுவாக நம்ம குழம்பு பண்ணுவோம், அதே நேரத்தில் வறுவல் பண்ணுவோம். இது துவையல் ரெசிபி. இந்த துவையல் ரெசிபி நீங்க செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த துவையலை எதுல பண்ணினீங்க அப்படின்னு நீங்க சொன்ன தவிர வேற யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். பொதுவா நம்ம அருண்சுவை அப்படின்னு சொல்லுவாங்க. அருண்சுவையில கசப்பு சுவையும் நம்ம உடம்புல சேர்த்தாகணும். மற்ற சுவையெல்லாம் ஓரளவு சேர்த்துருவோம், கசப்பு மட்டும் நம்ம உடம்புல சேர்க்கறதுக்கு ரொம்ப யோசிப்போம். யாருமே விரும்பி இந்த கசப்பு சுவையை சாப்பிட மாட்டோம். பாவக்காய் வாரத்துல 2 நாள்னாச்சும் நம்ம சாப்பிட்டாகணும். ஆனா இதை விரும்பி சாப்பிட்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. பொதுவா நம்ம வீட்டுல இருக்க குட்டீஸ்ங்க பாவக்காவை சுத்தமா தொடமாட்டாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. இதை நீங்க செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களும் பிடிவாதம் பிடிக்காம சந்தோஷமா சாப்பிட்டுருவாங்க. அதே நேரத்துல நீங்களும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவீங்க. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் அடுப்புல வச்சுக்கலாம். இந்த பேன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு ட்ரை மல்லி, அதாவது தனியா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 6ல இருந்து 7 வரமிளகா சேர்த்துக்கலாம். ஒரு 7 பல் பூண்டு தோல் எடுத்துட்டு இதோட சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குவோம். இப்பதான் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிட்டு சிம்ல வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தனியா நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வறுபடணும். எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணாம், நல்லா ட்ரையாவே வறுத்துக்குவோம். எப்படியும் ஒரு 2 நிமிஷமாவது ஆகும் இது வறுத்து எடுக்க. இப்ப தனியாவோட கலர் நல்ல சேஞ்ச் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் வறுபட்டுருச்சு. இப்ப இதை எடுத்து நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ அதே கடாயில 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பை எடுத்து சேர்த்துட்டு எண்ணெய் சேர்க்காம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மிலேயே வச்சு வறுப்போம். இந்த கடலைப்பருப்பையும் உளுந்தையும் நான் ஏன் தனியாவோட சேர்த்து வறுக்கல அப்படின்னா இது வறுபடுறதுக்கு நேராகும். அதனாலதான் இதை 2ஐயும் நம்ம தனியா வறுத்து எடுத்துக்கணும். தனியாவோட சேர்த்து வறுக்கும் போது தனியா சீக்கிரம் வறுபட்டுரும், இது வறுபடுறதுக்கு லேட் ஆகும். அதனால அதை தனியா வறுத்துட்டு இந்த பருப்பை தனியா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்குவோம். ஆஃப் பண்ணிட்டு இந்த பருப்பையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க இந்த தனியாவையும் ஒன்னா சேர்த்துக்கலாம். இப்போ அதே பேன்ல 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கண்டிப்பா இந்த டிஷ்ஷுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தாதான் நல்லா இருக்கும். சப்போஸ் நல்லெண்ணெய் இல்ல வேற என்ன சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சேர்த்துக்கலாம். ஆனா டேஸ்ட் உங்களுக்கு டிஃபரன்ஸ் கொடுக்கும். நல்லெண்ணெய்க்கு தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஆயில் ஹீட் ஆனவுடனே நான் ஒரு பாவக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா வெட்டி வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம எண்ணெயில வதக்குறதுனால ரொம்ப மெல்லிசான பீஸ் தான் வெட்டணும். இப்ப வெட்டி வச்சிருக்க பாவக்காய் பீசஸை இந்த எண்ணெயில சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல அடுப்பை வச்சுட்டு வதக்கி விடுவோம். இதுல தண்ணி எதுவும் சேர்க்க கூடாது, ஆயில்லையே தான் காய் வதங்கணும். இது ஒரு 2-3 நிமிஷத்துலயே நல்லா வதங்கிடும். இப்ப பாருங்க, நல்ல கலர் சேஞ்ச் ஆகி ஒரு ஆஃப் பாயில் அளவுக்கு வதங்கி இருக்கு. இப்ப இதுல ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வெங்காயம் சேர்க்கும் போது சின்ன வெங்காயம் சேர்த்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும். பெரிய வெங்காயம் சேர்க்காம அவாய்ட் பண்ணிடுங்க. சின்ன வெங்காயம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதே நேரத்துல இந்த டிஷ்ஷுக்கு சின்ன வெங்காயம் போட்டாதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இந்த வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த வெங்காயத்தை பாவக்காவோட சேர்த்து வதக்கும் போது பாவக்கால இருக்கிற கசப்பு தன்மை கொஞ்சம் குறையும். அதனாலதான் நம்ம பாவக்காவோட வெங்காயத்தை சேர்த்து வதக்குறோம். இப்ப பாருங்க, ஒரு 2-3 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்ப இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைய நல்லா கழுவிட்டு சேர்த்துக்குவோம். சேர்த்ததுக்கு அப்புறம் இது 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்குவோம். பாவக்காய் ஓரளவு நல்லா வெந்து வரணும், ஒரு 3/4 வாசியாவது வேகணும். இது 3ம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதுல கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாம். புளியை பொறுத்த மட்டும் நம்ம எடுத்திருக்க பாவக்காவோட கசப்பு தன்மைக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம சேர்த்துக்கணும்.
சில பாவக்காய் வந்து ரொம்ப கசப்பா இருக்கும், சில பாவக்காய் வந்து மீடியம் கசப்பா இருக்கும். அதனால பாவக்காவோட கசப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க புளி எடுத்துக்கோங்க. அதிகமான கசப்புக்கு கொஞ்சம் அதிகமா புளி சேர்த்துக்கோங்க. மீடியமான கசப்புக்கு வந்து ஓரளவு நார்மலா புளி சேர்த்தாவே போதுமானது. நான் வந்து இன்னைக்கு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இந்த புளியை வந்து மொத்தமா ஒண்ணா போடாம பிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த சூட்லயே ஒரு நிமிஷத்துக்கு நம்ம பிரட்டி விட்டுட்டா போதும். இப்போ புளி போட்டதுல இருந்து ஒரு நிமிஷமா வதக்கியிருக்கோம். இப்போ வந்து புளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம தேங்காய் துருவல் 4 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வதக்கி விட்டுட்டே இருப்போம். இந்த தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போயிட்டு நல்ல ஒரு மாதிரி ரோஸ்ட் மாதிரி ஆகும். அந்த டைம் வரைக்கும் வதக்கி விடுவோம். ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். இப்போ ஒரு 3 நிமிஷமா வதக்கியிருக்கேன். தேங்காய் வந்து நல்ல ரோஸ்ட் ஆயிடுச்சு, அதுல உள்ள ஈரப்பதமும் போயிடுச்சு. அதே நேரத்துல பாவக்காய் வந்து பாருங்க நல்ல வெந்து வந்திருக்கு. அவ்வளவுதான், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா ஆற வச்சிருவோம். ஆற வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க பருப்பையும் இந்த வதக்கின பாவக்காயும் ஒன்னா சேர்த்து மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்ல நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா துவையல் ரெடி ஆயிடும். இதுக்கு வந்து தாளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த துவையலை வந்து சுட சுட சாதம் வடிச்சிட்டு அதுல போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டுல ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.